ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டா பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்களே சார், இதை வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்போ இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அக்ரிக்கு வந்து எப்படி சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்? அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் எங்கே போகணும்? எல்லா பேருமே கண்டிப்பாக கோயம்புத்தூர் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. சரியா, நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் வந்து அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சரியா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அண்ணா ஆடிட்டோரியம் TNAU கோயம்புத்தூரில் நமக்கு நடக்குது. நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். சரியா, ஆக்சுவலாக மற்ற பசங்களுக்கு நார்மலாக நமக்கு வந்து எப்போ கவுன்சிலிங், அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இல்லாமல் மீதி நார்மலாக இருக்க பசங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னா, நம்ம அதாவது காலேஜ் நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் நமக்கு கூப்பிட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டோடனே நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு யார், செகண்ட் ரவுண்டுக்கு யார் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் ஆர்டர் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சாய்ஸ் ஆர்டரை மாற்ற சொல்லுவாங்க. மாற்றுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் கொடுக்குறப்ப நீங்கள் மாற்றிடணும். மாற்றிட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். சீட் அலாட்மெண்ட் ஆன பின்னாடி நீங்கள் அப்போ தான் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணுறீங்க எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் நீங்கள் போகணும். அது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா காலேஜுக்கு டைரெக்டாக போகாமல் எல்லா பேருமே கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா வர சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். சரியா, நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் ஏதாவது ஒரு காலேஜை பார்த்து அட்மிஷன் போட்டு வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது பயங்கரமாக டொனேஷன் சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.